எரேமியா அதிகாரம் 24. அத்திப்பழங்களின் அடையாளம். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் யூதாவின் தலைவர்களையும் தச்சர்களையும் கொல்லர்களையும் எருசலேமிலிருந்து நாடு கடத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்ற பின்னர் ஆண்டவர் எனக்கு அருளிய காட்சி. இதோ, ஆண்டவரது கோவில் முன் அத்திப்பழங்கள் நிறைந்த 2 கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கூடையில் மிக நல்ல அத்திப்பழங்கள் இருந்தன. அவை முதலில் பழுத்தவை போன்று இருந்தன. மற்ற கூடையில் தீய அத்திப்பழங்கள் இருந்தன. அவை தின்ன முடியா அளவுக்கு மிக கெட்டவையாயிருந்தன. அப்போது ஆண்டவர் என்னை பார்த்து, எரேமியா, நீ காண்பது என்ன என்று கேட்டார். நான் அத்திப்பழங்களை பார்க்கிறேன். நல்லவை மிக நல்லவையாயும் தீயவை தின்ன முடியாத அளவுக்கு மிக கெட்டவையாயும் இருக்கின்றன என்றேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அதாவது இவ்விடத்திலிருந்து நான் கல்தேயரின் நாட்டுக்கு அனுப்பியிருப்பவர்கள் இந்த நல்ல அத்திப்பழங்களை போன்றவர்கள். அவர்களை நான் நல்லவர்களாக கருதுகிறேன். அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கண்ணாயிருக்கிறேன். அவர்களை மீண்டும் இந்நாட்டுக்கு கொண்டு வருவேன். நான் அவர்களை கட்டி எழுப்புவேன், கவிழ்த்து வீழ்த்த மாட்டேன். நான் அவர்களை நட்டு வளர்ப்பேன், பிடுங்கி எறிய மாட்டேன். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா அரசன் செதேக்கியாவையும் அவர் தலைவர்களையும் இந்நாட்டில் விடப்பட்டுள்ள எருசலேமின் எஞ்சியோரையும் எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தின்ன முடியாத அளவுக்கு தீயவையாயிருந்த அத்திப்பழங்களைப் போன்று நடத்துவேன். உலகின் அரசுகள் அனைத்துக்கும் அவர்கள் திகிலின் சின்னமாய் அமைவார்கள். நான் அவர்களை துரத்தி அடிக்கும் இடங்களிலெல்லாம் அவர்கள் வசை சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் பழிப்புரைக்கும் சாபத்துக்கும் ஆளாவார்கள். நான் அவர்களுக்கும் அவர்களின் மூதாதையருக்கும் கொடுத்த நாட்டில் யாரும் இராது அழியும் வரை அவர்கள் மேல் வாளையும் வஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன்.